திரு சந்திரசேகரன் அவர்கள் சென்னையிலேருந்து இந்த கிளாஸுக்காக முன்னேற்பாடோடு நாங்கள் ஏதாவது வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஒன்றும் இல்லை சார், எல்லாரும் இந்த கிளாஸுக்கு அட்டன் பண்ண வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கையில் வந்து ஒரு அன்ரூல்டு நோட்டு, ஓகேங்களா, ஒரு பென்னு, அதை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் போதும். நம்பர் 1. 2வது, ஒன்றுமே பேசிக்கே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றவங்க ஜஸ்ட்டு ஒரு 3 விதமான தகவல், அந்த தகவலை மட்டும் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. அது என்னென்னா, 27 நட்சத்திரத்தினுடைய வரிசை, அஸ்வினி ஆரம்பித்து ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆர்டரு 1. அதே மாதிரி 12 வீடு, மேஷம் முதல் மீனம் வரை அந்த வீட்டினுடைய வரிசை இருக்கும்ல, வரிசை. இது முதல் கட்ட தகவல். 2வது தகவல் என்னென்னா, அந்த ஒவ்வொரு வீடும் எந்தெந்த கிரகத்துக்கு சொந்தம். மேஷம் விருச்சிகம் செவ்வாயோட வீடு, அப்புறம் சிம்மம் சூரியனுக்கு வீடு, கடகம் வந்து சந்திரனுடைய வீடு, ரிஷபமும் துலாமும் வந்து சுக்கிரனுடைய வீடு, மகரம் கும்பம் சனியினுடைய வீடு, மிதுனம் கன்னி புதனுடைய வீடு, அப்புறம் தனுசு மீனம் குருவுக்கு சொந்தமான வீடு. அந்த மாதிரி எந்தெந்த வீடு எந்தெந்த கிரகத்துக்கு சொந்தம் அப்படின்ற அந்த தகவலை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. அது நெட்லேயே கிடைக்கும் உங்களுக்கு பேசிக்லியாக. இதெல்லாம் ஆனா ஆவனா, ஓகேங்களா. அதே மாதிரி 27 நட்சத்திரமும் ஒவ்வொரு கிரகத்துக்கு சொந்தம். ஒவ்வொரு 3 நட்சத்திரமும் ஒவ்வொரு கிரகத்துக்கு சொந்தம். அஸ்வினி மகம் மூலம் கேதுவுடைய நட்சத்திரம், பரணி பூரம் பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த மாதிரி 27 நட்சத்திரத்தை 9 கிரகத்துக்கு டிவைட் பண்ணினீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் வரும். முடிஞ்சால் அதை மட்டும் மெமரைஸ் பண்ணிவிட்டு வாங்க. 1, இதை நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஒருவேளை இந்த 27 நட்சத்திரம் 3 கிரகத்துக்கு சொந்தன்றதை மனப்பாடம்லாம் பண்ணலை சார், எனக்கு பண்ணவும் முடியல, எனக்கு அதுக்கான டைம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா பேசிக்ஸை கொஞ்சம் டச் பண்ணும்போது இதை நாங்கள் வந்து கண்டிப்பாக போர்டில் அந்த தகவலை எழுதி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் அது வந்து சிக்கல் கிடையாது, ஓகேங்களா. இது எல்லாத்தையும் விட முக்கியம், கிளாஸுக்கு வர்றவங்க தயவு செஞ்சு அவங்களுடைய ஜாதகம், இந்த பிரிண்டட் ஜாதகம் இருக்கும் பாருங்கள் கையில், ஒன்று அது மொபைல் ஃபோன்லேயோ அல்லது பிடிஎஃபாவோ இல்லை இதை கையில் பிரிண்டடாவோ, அது உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக இருந்தாலும் சரி ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஜாதகம் ப்ளஸ் குடும்ப உறுப்பினர்களுடைய ஜாதகம், கணவன் மனைவியோடைய ஜாதகம் அல்லது அப்பா அம்மாவுடைய ஜாதகம், பெற்ற பிள்ளைகளுடைய ஜாதகம், குடும்ப உறுப்பினர்களுடைய ஜாதகம், அதை வந்து மறக்காமல் கையில் வச்சுக்கோங்க. கையில் நீங்கள் ஹார்ட் காப்பியாக தான் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிரிண்ட் அவுட் இருந்தாலும் ஓகே, அப்படி பிரிண்ட் அவுட் இல்லைன்னா சாஃப்ட் காப்பியாக மொபைலில் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எதுக்காக அப்படின்னா, அங்கே உட்காந்து கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு இல்லை. நான் வந்து இந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி பற்றியும் கர்ம தொடர்பு, கர்மா கனெக்ஷன் பற்றியும் விலாவரியாக நம்ம கிளாஸ் எடுப்போம் இல்லையா, அப்போது உங்கள் ஜாதகத்துக்கும் உங்கள் தகப்பனார் ஜாதகத்துக்கும் தாயார் ஜாதகத்துக்கும் கணவன் மனைவி ஜாதகத்துக்கும் பிள்ளைகள் ஜாதகத்துக்கும் என்ன கர்ம தொடர்பு இருக்குது அப்படின்றத ஆதாரத்தோடு உங்களால் ஜாதகத்தை வச்சு செக் பண்ண முடியும், ஓகேங்களா. அந்த ஜாதகம் தானே இதுக்கு ப்ரூஃபு. நான் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஜாதகம் யாரையுமே பார்த்தது, எந்த ஜாதகமும் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் நான் ஒரு ரூல் சொல்கிறேன்னா, நான் பார்க்காமலே அந்த ஜாதகம், அந்த ரூல் வந்து அந்த ஜாதகங்களில் இருக்கா, அந்த ஒற்றுமை, ஜாதக ஒற்றுமை இருக்குதா அப்படின்றத உங்களால் செக் பண்ண முடியணும்ல. அதை வச்சு உங்களுடைய பிறந்த நேரம் சரிதானா அப்படின்றத துல்லியமாக சரி பார்க்க முடியணும் அல்லவா. அதுக்கு அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய ஜாதகத்தை கையில் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிளாஸு. ஏன்னா வந்து அடுத்து பிறக்க போகிற குழந்தையுடைய ஜாதக அமைப்பு இன்னென்ன பேட்டர்னுக்குள்ளே தான், இன்னென்ன லிமிட்குள்ளே தான் இருக்குமான்றது வரைக்கும் உங்களால் வந்து அந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி வச்சு இந்த ஜாதக அமைப்பு இப்படி தான் இருக்கும், இந்த ஜாதக அமைப்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதக பேட்டர்னையே உங்களால் வரையறுக்க முடியும். நன்றிங்க.